தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, துபாயில் இருக்கக்கூடிய 67 மாடி கட்டடத்தில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், இந்த தீ விபத்தானது எப்போது நிகழ்ந்தது? கட்டிடத்தில் இருந்தவர்கள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களா? விவரம் என்ன? வணக்கம். துபாயில வானளவு உயர்ந்த கட்டிடத்தில் பெரும் தீ விபத்து என்பது ஏற்பட்டது. குறிப்பாக அந்த கட்டடத்தில் சிக்கியிருந்த 4000 நபர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக இந்த தீ விபத்தின் போது எந்தவிதமான உயிரிழப்பு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீட்பு குழுவினர் விரைவாக செயல்பட்டு வளாகத்தில் வசிப்பவர்கள் அங்கிருந்து அந்த கட்டடத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து மீட்கப்பட்ட அனைவரும் தற்பொழுது பாதுகாப்பாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தீ விபத்தில் உயிரிழப்பு ஏற்படவில்லை என குறிப்பிட்டிருந்தாலும் கூட ஒரு சில நபர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அந்த படுகாயமடைந்த நபர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக துபாயில இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தின் தீ விபத்தில் ஏற்பட்ட பொழுது தீயணைப்பு வீரர்கள், ஆம்புலன்ஸ் குழுக்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் உள்ளிட்ட அவசர சேவைகள் சம்பவ இடத்திற்கு உடனடியாக சென்று அவர்கள் ஒருங்கிணைந்த அந்த ஒவ்வொரு மாடியில் அங்கு இருக்கக்கூடிய அந்த 762 அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்தும் கிட்டத்தட்ட 3820 குடியிருப்பாளர்களுக்கும் எந்த விதமான காயமும் இல்லாமல் அவர்களை பத்திரமாக வெளியேற்றிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெரும் தீ விபத்தில் கிட்டத்தட்ட 4000 நபர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை. ஒரு சில நபர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் அவர்களை பத்திரமாக அந்த படுகாயமடைந்த நபர்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தற்பொழுது துபாய் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். துபாயில் இருக்கக்கூடிய வானளவு கட்டிடத்தில் பெரும் தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடத்துக்குள்ளாக இருந்த கிட்டத்தட்ட 4000 நபர்கள் தற்பொழுது பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள்.